மதிப்புக்குரிய அனைத்து கட்சி தலைவர் பெருமக்களே, குழுமியிருக்கின்ற தமிழ் உணர்வு மிக்க தொண்டர்களே, காவிரிக்காக நடைபெறுகின்ற ஆர்ப்பாட்டம் இது. அன்றைக்கு கூடி தீர்மானங்கள் போடப்பட்ட பிறகு இன்றைக்கு தொண்டர்களெல்லாம் கூடி தமிழ்நாடு தொடக்க காலத்திலிருந்தே மிகப்பெரிய நெருக்கடிக்கு உள்ளாகி வந்த நாடுதான். இந்தியா என்ற புதிய நாடு ஒன்று பிறந்து அதிலே தமிழ்நாடு இணைந்து அன்றைக்கு தொட்டு இன்றைக்கு வரையிலும் தமிழர்களுடைய உரிமைகள் தொடர்ந்து மறுக்கப்பட்டே வருகின்றன. காவிரியில் மட்டுமல்ல, முதலிலே சொல்லுகிறேன், சுப்ரீம் கோர்ட் இவ்வளவு பெரிய தீர்ப்பு சொன்னதே, எந்தெந்த மாதத்திற்கு எவ்வளவு தண்ணீரை திறந்து விட வேண்டும் என்று சொன்னதே, அப்படி திறந்து விடுகிற அதிகாரத்தை ஒரு பொதுவான ஆணையம் கையிலே கொடுக்காமல் கர்நாடகத்துக்காரன் கையிலேயே கொடுத்தால் மீண்டும் அந்த தண்ணீர் எப்படி வந்து சேரும்? இந்த ஒரு சாதாரணமான ஒரு விஷயத்தை கூட நம்மை தொடர்ந்து ஆண்ட அரசுகள் ஒரு நெருக்கடியை ஏற்படுத்தி பொதுவான ஆணையத்தின் கையிலே தான் திறக்க வேண்டிய உரிமை, திறக்கின்ற உரிமை இருக்க வேண்டுமே தவிர எதிரியினுடைய கையிலேயே அந்த உரிமை இருக்கக்கூடாது என்று நாம் சொல்லியிருந்தால் முதலிலே நமக்கு நிர்ணயிக்கப்பட்ட தண்ணீர் ஒழுங்காக வந்து சேரும். எந்த ஒன்றிலும் தமிழர்களுடைய குரல் டெல்லியிலே கேட்பதில்லை. இன்னும் கொஞ்ச காலத்தில் தமிழர்கள் கொத்தடிமை ஆவார்கள். பாராளுமன்ற இடங்கள் தொகுதி வரையறை தமிழருக்கு மிகப்பெரிய கேடாக அமையப் போகிறது. தமிழ் என்றும் தமிழ் இனம் என்றும் தமிழ்நாடு என்றும் சொல்லியவர்களெல்லாம் நேற்று வரை தமிழ்நாட்டினுடைய பாராளுமன்ற இடங்கள் பறிபோய் நாம் கொத்தடிமையாக போகிறோம் என்று சொன்னவர்களெல்லாம் இப்பொழுது கள்ள உறவுகளை மேற்கொள்ளுகிறார்கள் என்கின்ற செய்திகளை நாம் கேள்விப்படுகின்ற போது நம்முடைய மனம் புண்ணாகிறது. நம்முடைய அரசியல் சாசனம் செய்யப்பட்ட காலத்திலேயே இந்த தவறு நடந்துவிட்டது. ஒன் மேன் ஒன் ஓட் ஒன் வேல்யூ என்று சொல்லி நீ ஏற்படுத்திய அந்த முறையினாலே தான் இந்தி பேசுகிற மக்களினுடைய ஆதிக்கம் இந்தியாவில் ஏற்படுவதற்கு வாய்ப்பு ஏற்பட்டது. அது மட்டுமல்ல, இந்த தொகுதி பாராளுமன்ற இடங்கள் வரையறுக்கப்படுகின்ற போது தமிழ்நாட்டினுடைய இடங்கள் 39 49 ஆகும். நம்முடைய மக்கள் தொகை கொஞ்சம் வளர்ந்திருக்கின்ற அடிப்படையில். ஆனால் அதே சமயத்தில் உத்தரப்பிரதேசத்தினுடைய இடம் 80 130 ஆகும். மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான் போன்ற 5 இந்தி பேசுகிற மாநிலங்கள் அவர்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை பாராளுமன்றத்தில் சரிபாதியாக ஆகும். 50% இடங்களை அவர்கள் ஆக்கிரமிப்பார்கள். ஆகவே அந்த 5 மாநிலங்கள் இந்தியாவில் உள்ள 24 மாநிலங்களை ஆளுகின்ற நிலைமை இந்த தொகுதி வரையறை சட்டம் மோடியால் நிறைவேற்றப்பட்ட பிறகு இந்த நாட்டிலே நடக்கும். அப்புறம் என்ன இருக்கிறது? நீங்கள் ஒரு சிற்றரசை போல, ஒரு ஜமீனை போல ஒரு பெரிய நாட்டுக்கு கீழே வாழுகின்றவர்களாக ஆகிவிடுகின்ற நிலைமை ஏற்படுமே தவிர நம்முடைய உரிமைகள் காக்கப்படுகின்ற நிலைமையை நம்முடைய நாட்டில் உள்ள அரசியல் கட்சிகள் வலுவாக எடுக்கின்றன என்று என்னால் நம்ப முடியவில்லை. நேற்று வரையிலும் நாம் பேசினோம், பாராளுமன்ற இடங்கள் பறிபோகின்றன, யார் இந்த மோடி, நம்முடைய இடத்தை பறிப்பதற்கு என்று பேசினோம். இன்றைக்கு நாம் அவர்களோடையே உறவாட வேண்டிய நிலைக்கு வந்து விட்டோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை பகைகள் எல்லாம் நம்முடைய தேவைகள் கருதி உறவுகளாக மாறுகின்ற நிலைமை ஏற்படுகின்ற போது தமிழ்நாட்டு அரசியல் என்றைக்கும் கேலிக்குரியதாக ஆகிவிடுகிறது என்பதை நாம் பார்க்கின்றோம். எல்லாவற்றிலும் சரி, தமிழர்களுடைய உரிமைகள் தொடர்ந்து பறிபோகிக் கொண்டுதான் இருக்கின்றன. சும்மா இதிலே 11% வளர்ச்சி, 10% வளர்ச்சி என்று சொல்லுகிறார்கள். இதுவரை சந்தையினுடைய வளர்ச்சிக்கும் உனக்கு என்ன சம்பந்தம்? ஆகவே சந்தையினுடைய வளர்ச்சி என்பது அவர்களுடைய வளர்ச்சி. அப்புறம் ஒரு மேட்டுக்குடி உருவாகும், அவர்களுடைய கைக்கு அதிகாரம் போய் சேரும், மற்றவர்களெல்லாம் என்றைக்கும் இருப்பது போல இருப்பார்கள். தீவிரமாக முறையாக சிந்திப்பதற்கும் வரையறுத்து அதை மக்களிடம் எடுத்துச் சொல்வதற்குமான நிலைமை தமிழ்நாட்டு அரசியலிலே இல்லை. நாடாளுகிறவர்கள் வாயை மூடிக்கொண்டு ஊமைத்துறைகளாக காட்சியளிக்கின்ற போது மக்களுடைய உரிமை டெல்லி வரையிலும், மக்களுடைய உரிமை குரல் டெல்லி வரையிலும் கேட்பதற்கு வகை இல்லை என்றுதான் நான் சொல்ல வேண்டும்.
எல்லாவற்றிலும் ஒரு இணக்கமான போக்கை கையாளுவது என்பது எப்பொழுது வேண்டுமென்றால் சாதாரண நிலையிலே வேண்டும். அடுத்த வீட்டுக்காரனோடு நமக்கு எப்பொழுதும் ஒரு இணக்கம் வேண்டும். ஆனால் அவன் நம்முடைய இடத்தை பறிப்பானேயானால், நம்முடைய உரிமையை பறிப்பானேயானால், அவன் ஆக்கிரமிப்பு செய்வானேயானால், பிறகு அவனோடு நாம் உறவு பாராட்டி கொண்டிருப்பதில் என்ன பொருள் இருக்கிறது? கர்நாடகம் சரி, மற்ற நிலைகளிலும் சரி, டில்லியிலும் சரி, எல்லாவற்றிலும் தமிழர்களுடைய உரிமைகள் பறிக்கப்படுகிறது. தமிழன் ஒருவன் தான் விழிப்புணர்வுடையவனாக இருக்கிறான். பிற மாநிலங்கள் தெற்கே அந்த விழிப்புணர்வு கிடையாது. இந்திய நாகரிகத்தை உருவாக்கியவை ரெண்டு, ஒன்று வேத நாகரிகம், இன்னொன்று சிந்து சமவெளி நாகரிகம். ஆகவே அவனுக்கு நிகரான நாகரிகத்தை உடைய நாம், அவனுக்கு நிகரான மொழியை, ஆரிய மொழி அழிந்து விட்டு விட்டது, தமிழ் மொழி இன்றும் வாழுகிறது. தமிழ் மொழி பெற்ற மக்களும் வாழ்கிறார்கள். இந்தி மொழி, சமஸ்கிருத மொழி பெற்ற மக்கள் வாழ்கிறார்களே தவிர சமஸ்கிருதம் செத்து விட்டது. ஆனாலும் சமஸ்கிருதம் தான் இந்த நாட்டினுடைய நாகரிகத்தின் எல்லைக்கோடாக நம்முடைய அரசால் முன்னிறுத்தப்படுகிறது. முதலிலே நாம் ஒரு இந்து இல்லை என்பதை நாம் புரிந்து கொண்டால்தான் நம்முடைய உரிமை நிற்கும். தமிழனுக்கு நாகரிகம் உண்டு, பண்பாடு உண்டு, மொழி உண்டு, இலக்கணம் உண்டு, எல்லாம் உண்டு. சமயம் மட்டும் கிடையாதா? இந்து என்ற சொல் வள்ளலாருக்கு தெரியாதே? இந்து என்று சொன்னால் என்ன என்று வள்ளலார் கேட்டிருப்பாரே. இந்தி என்று சொல்லப்படுவதன் மூலம் பிராமண ஆதிக்கம், சமஸ்கிருத ஆதிக்கம், வடமொழி ஆதிக்கம் நம்மீது ஏற்படுவதற்குத்தானே இந்து என்ற சொல்லை நம்மீது திணிக்கப்படுகிறது. ஆகவே இந்துவை எய்த்து, இந்துத்துவாவை எய்த்து நம்முடைய அரசியல் சாசன உரிமைகளை பேணி தமிழர்கள் மீண்டும் தங்களுடைய பழைய இடங்களை அடைவதற்குரிய உணர்வுகளை இறைவன் அவர்களுக்கு வழங்குவானாக என்று சொல்லி விடைபெறுகிறேன்.